ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹானியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பாதாம் ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு 100 கிராம் பாதாம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி தோலை உரித்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக சாஃப்ரான் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு பவுல் பால் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால், அரைச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சாஃப்ரான் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் பாதாமுக்கு 100 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு 50 கிராம் நெய் எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரேடியாக நம்ம சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 50 கிராம் நெய் போடணும். அகைன் நம்ம கொஞ்சம் நெய் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாதாம் ஹல்வாவுக்கு அளவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம ஹல்வா கரெக்டாக வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஹல்வா கரெக்டாக வரும். ஆல்மோஸ்ட் நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அகைன் நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 50 கிராமில் இருக்கிற நெய் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம். நம்ம ஹல்வா 90% ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹல்வா ரெடி ஆயிடும். நெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். மேலே கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.